Good morning. I'm your physics teacher, 8th standard physics. மேக்னட்டிசம் லெசன் பார்க்க போகிறோம். மேக்னெட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வராது காந்தம் தான். காந்தம் என்ன பண்ணும்? இரும்பு பொருளெல்லாம் ஒட்டும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ மேக்னெட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கக்கூடிய டாபிக் பேர் தான் மேக்னட்டிசம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோன்றது தான் நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு know about magnet and its types. மேக்னெட்னா என்ன, அதனோட டைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா என்னன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். Define magnetic field and compare uniform and non-uniform magnetic field. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? சம்மரைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம். எர்த் வந்து மிகப்பெரிய மேக்னெட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து லிஸ்ட் அவுட் த யூஸ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டோட யூசஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம யூசஸ் ஆஃப் மேக்னெட்டை நம்ம படிக்க போகிறோம். லெசனோட இன்ட்ரோடக்ஷன் போகலாமா? Magnets are objects of stone, metal or other material which have the property of attracting metals like iron, copper and nickel. சரியா? சாதாரணமாக அயன், கோபால், நிக்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோனோ இல்லை மெட்டலியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது எதை நாங்களும் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்டிங். சரியா? அது வந்து என்ன பண்ணுதுன்னா கவரக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். த அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் இஸ் கால்டு மேக்னட்டிசம் அண்ட் இட் இஸ் எய்தர் நேச்சுரல் ஆர் இன்டியூஸ்டு. சரியா? அப்போ மேக்னெட் என்ன பண்ணுது அப்படின்னா நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம இயற்கையாகவோ நேச்சுரலாகவோ இல்லை இன்டியூஸ்னால் தூண்டக்கூடிய முறையிலையோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மேக்னெட் இஸ் ஆல்சோ கால்ட் மேக்னட்டிசம். சரியா? அப்போ மேக்னெட்டோடைய ப்ராப்பர்ட்டி பற்றி டீல் பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மேக்னட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் magnets are found in a region of Asia Minor called Magnesia. சரியா? ஸோ மெக்னீஷியா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மேக்னெட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் believed that the Chinese had known the property of magnet even before 200 BC. They used a magnetic compass for navigation in 1200 AD. சரியா? ஸோ மேக்னெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது டைரக்ஷனை காட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு சைனீஸ் தான் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க மேக்னெட்டோட யூசஸ் வச்சுக்கிட்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ட்ராவல் பண்ணுறாங்க. சரியா? கடலில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சரியா? யூஸ் ஆஃப் மேக்னெட் இன் காம்பஸ் ஃப்ளக்சுவேட்டட் லாங் டிஸ்டன்ஸ் சாலிங். ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட் த வேர்ல்டு ப்ரோக்ரஸ்டு இன்டு எ நியூ டைரக்ஷன். அப்போ இந்த மேக்னெட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ டைரக்ஷனுக்கு வந்துட்டு முன்னேறியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டுடே மேக்னெட் ப்ளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் லைஃப்ஸ். இல்லையா? நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல மேக்னெட்டோட வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்டு இன் ரெஃப்ரிஜரேட்டர், கம்ப்யூட்டர்ஸ், கார் என்ஜின், எலவேட்டர்ஸ் அண்டு மெனி அதர் டிவைஸ். சரியா? நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் த டைப்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மேக்னெட். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், யூசஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? சரி, மேக்னெட்டோட டைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்ஸ். சரியா? கிளாசிஃபிகேஷன்னா டைப்ஸ் தான். அலைன் பண்ணிக்கோங்க. Magnets are classified into two types. They are natural magnet and artificial magnet. சரியா? அப்போ வந்து மேக்னெட் டூ டைப்பாக பிரிக்கலாம், ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல். சரியா? அதாவது நேச்சுரல் அப்படின்னாவே இயற்கை அப்படின்னு நமக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாவே மனிதனால் உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியும். சரியா? சரி, நேச்சுரல் மேக்னெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் நேச்சுரல் மேக்னெட். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஸ்டோன் மாதிரியே இருக்கா? கவனிங்க.
மேக்னட்ஸ் ஃபவுண்ட் இன் த நேச்சர் ஆர் கால்டு நேச்சுரல் மேக்னெட். சரியா, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காந்தத்துக்கு பேர் தான் நம்ம நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தி ஆர் பெர்மனன்ட் மேக்னெட். சரியா, அது எப்படி இருக்கணும், பெர்மனண்ட்டான மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே வில் நெவர் லாஸ் தர் மேக்னெட்டிக் பவர். சரியா, அது எப்பயுமே அதனுடைய மேக்னெட்டிக் பவரை வந்துட்டு இழக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். These magnets are found in different places of the earth in the sandy deposit. சரியா, உலக அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மண்ணுங்கள்லாம் படிவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த மேக்னெட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, லோட்ஸ்டோன் கால்டு மேக்னடைட். ஸோ மேக்னடைட்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அயன் ஆக்சைடு. ஓகேவா, விச் இஸ் த ஓர் ஆஃப் அயன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட். சரியா, ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னவா தான் இருக்கணும், மேக்னடைட். ஓகேவா, அடுத்து பாருங்கள், மினரல்ஸ் லைக் பைரோபைட், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன் சல்ஃபேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபெரைட் அண்டு கூலும்பைட் ஆர் ஆல்சோ நேச்சுரல் மேக்னெட். சரியா, ஸோ இது எல்லாமே நம்ம நேச்சுரல் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர்ஸ். சரியா, அயன் ஓர்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேர் ஆர் ஹேமடைட். ஹேமடைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அயன் இருக்குன்னு பார்த்தோம்னா 69%. ஓகேவா, அடுத்தது மேக்னடைட். மேக்னடைட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து அயன் இருக்குன்னு பார்த்தோம்னா 72.4%. அடுத்தது சிடரேட். சிடரேட் வந்து பார்த்தோம்னா அதனுடைய அயன் பர்சன்டேஜ் 48.2%. ஓகேவா, ஸோ மேக்னடைட் இஸ் அன் அயன் ஓர் ஆஃப் அயன் with the formula Fe3O4. Among these ore magnetite has more magnetic property. சரியா, ஸோ அயன் ஓர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்னடைட் தான் அதிகமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது மேன்மேட் தான் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்ஸ் தட் ஆர் மேட் பை people in the laboratory or factory are called artificial magnet. அன்லைன் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுத போகிறீங்க. சரியா, ஸோ லேப்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ உருவாக்கக்கூடிய மேக்னெட்டை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் நம்ம சொல்கிறோம். சரியா, these are also known as man-made magnets. ஓகேவா, இதான் மனிதனால் உருவாக்கக்கூடிய மேக்னெட்னு நம்ம சொல்கிறோம். which are stronger than the natural magnet. இது நேச்சுரல் மேக்னெட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லையா, அதனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சரியா, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கேன் பி மேட் இன் வேரியஸ் ஷேப் அண்டு டைமென்ஷன். சரியா, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வந்து பார்த்தோம்னா வேரியஸ் ஷேப். என்னென்ன ஷேப்னு பார்த்தோம்னா அலைன் பண்ணிக்கோங்க. பார் மேக்னெட்ஸ், U-shaped magnet, horseshoe magnet, cylindrical magnet, disc magnet, ring magnets and electromagnets are some examples of artificial magnet. அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் எதுலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார் மேக்னெட், யூ ஷேப், ஹார்ஷூ மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், டிஸ்க் ஷேப், ரிங் ஷேப். சரியா, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். சரியா, அடுத்து அன்லைன் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ஆர் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் அயன், நிக்கல், கோபால், ஸ்டீல் எக்ஸெட்ரா. சரியா, அலாய் ஆஃப் த மெட்டல் நியோட்டினம் அண்டு சமாரியம் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு மேக் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் நம்மளுக்கு எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டோமா. ரைட், இதெல்லாம் தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். சரியா, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுக்கும் நம்ம நேச்சுரல் மேக்னெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ்னாவே நம்ம டபுள் காலம் போட்டுறோம். அதில் நேச்சுரல் மேக்னெட் ஒரு சைடு எழுதிக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ஒரு சைடு எழுதிக்கோங்க. சரியா, நேச்சுரல் மேக்னெட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர் அண்டு ஹாவ் இர்ரெகுலர் ஷேப் அண்ட் டைமென்ஷன். சரியா, இது எப்பயுமே வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், ஆனால் டைமென்ஷனுமே வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஃபவுண்ட் ஆயிருக்காது. அதுவே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் பாருங்கள், தீஸ் ஆர் மேன்மேடு மேக்னெட்ஸ், மனுஷனால் உருவாக்கப்படுறது. they can be made in different shapes and dimension. டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும், டைமென்ஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். the strength of a natural magnet is well determined and difficult to change. அதாவது நேச்சுரல் மேக்னெட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கேன் பி மேடு வித் ரெக்வயர் அண்டு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த். சரியா, நமக்கு தேவையான போது அதனோட ஸ்ட்ரென்த்தை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். நேச்சுரல் மேக்னெட்டில்
தீஸ் ஆர் லாங் லாஸ்டிங் மேக்னெட். சரியா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனோட மேக்னெட்டிக் பவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா காலங்காலமாக குறையாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பார்த்தோம்னா their ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டைம் பவுண்டு. சரியா, அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதனுடைய மேக்னெட்டோட பவர் வந்து இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சரியா, நேச்சுரல் மேக்னெட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தே ஹாவ் லெஸ் யூசேஜ். நம்ம குறைஞ்ச அளவு தான் நம்ம நேச்சுரல் மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பாருங்கள். தே ஹாவ் எ வாஸ்ட் யூஸிங் இன் டே டு டே லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா அதிக அளவு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நேச்சுரல் மேக்னெட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா என்ன, அதனோட டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்னோட கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.